பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாட்டை தான் வெள்ளைக்காரன் போய் கைப்பற்றுறான். வெள்ளைக்காரன் கைப்பற்றும் போது அது பிரிட்டிஷ் பாலஸ்தீனா இருந்துச்சு. பாலஸ்தீன்ங்கிற பேர் இருந்துச்சு. அவங்களுக்கு பணம் இருந்துச்சு. பாலஸ்தீன் நாடு, பாலஸ்தீன் ஒரு மக்கள் இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் போய் அங்க ஆட்சி செய்யறான். இப்படி பிரிட்டிஷ் ஆட்சி செய்யற பாலஸ்தீன பிரிட்டிஷ் வந்து இத சண்டை இது என் கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா நான் ஒருத்தனுக்கு கொடுப்பேன், ஒரு நாட்டுக்கு நான் கொடுப்பேன், ரோமானியர்களுக்கு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், மாத்தி மாத்தி ப்ராமிஸ் பண்ணிட்டே போறான் பிரிட்டிஷ்காரன். அவனுக்கு சொந்தம் இல்லாத ஒரு நாட்டை அப்படி ப்ராமிஸ் பண்ணதுல யூதர்களுக்கும் ப்ராமிஸ் பண்றான். கடைசியில் யூதர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அதாவது பாலஸ்தீனை கைப்பற்றிட்டு இஸ்ரேலை உருவாக்கிட்டு போறாங்க அவன். அங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார மையமாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது யூதர்கள் தான். அதனால அவன் வந்து யூதர்கள்ட்ட அந்த விடுதலையை கொடுத்துட்டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பிரச்சனை என்பது ஏற்படுது. பாலஸ்தீன்ங்கிற நாட்டை உருவாக்காம இஸ்ரேல் உருவாக்கிட்டு போயிட்டான். அந்த இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. இவங்க எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, போராட்டம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட நாட்டை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. நாடு உருவாகுது, நாடு உருவாயிருச்சு, அதிபர்கள் வராங்க, தேர்தல் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா பாலஸ்தீன் நாட்டை அங்கீகரிக்கல. இஸ்ரேல் அங்கீகரிக்க கூடாதுங்குது பாலஸ்தீனை.